வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்ததே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இன்றைய மாதத்துல முதல் நாளில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் வாக்குத்தத்த வசனமாக ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம், யோசேப்பு என் வருத்தம் யாவும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். இதுல நம்ம ஒரு சில காரியங்களை மாத்திரம் எடுக்கலாம் இருக்கிறோம். என் வருத்தம் யாவும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று, அதாவது வருத்தங்கள் யாவும் மறக்கும்படி பண்ணுகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் பண்ணக்கூடிய வாக்கு என்னென்றால், வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணும்படி பண்ணுவார். என்னென்ன காரியத்தை குறித்து உனக்கு வருத்தம் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களை குறித்து நீ மனவேதனை ஒரு மன வருத்தத்தோடு இருக்கிறாயோ, அந்த எல்லா காரியங்களும் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருடத்தின் இந்த மாதத்திலிருந்து மாறும்படி மறக்கும்படி பண்ணுவார். அன்று யோசேப்பு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வருத்தத்தோடு தன் குடும்பத்தை நினைத்து, குடும்பம் எனக்கு இப்படி பண்ணிவிட்டதே, என் பிள்ளைகள் என்னுடைய அண்ணன்மார்கள் இப்படி பண்ணிவிட்டார்களே, எனக்கு குடும்பமே இல்லையா, நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, எனக்கு மன உளைச்சலா இருக்கிறதே, எனக்கு சிறைச்சாலை வாழ்க்கை, எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா என்று சொல்லி மன வருத்தத்தோடு காணப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கும் போதுதான் அந்த சிறைச்சாலை வாழ்க்கையை மாற்றி அவனுக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று பெயர் வைக்கிறார். அதே போலதான் இன்றும் உனக்கு குடும்பம் கட்டப்படாமல் இருக்கலாம், அல்லது குடும்பம் கட்டப்பட்டும் அதில் சமாதானம் இல்லாமல் பிரச்சனையோடும் வேதனையோடும் மன கஷ்டத்தோடு மன வருத்தத்தோடு காணப்பட்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு எல்லாருக்கும் திருமணம் ஆகுது, எனக்கு என்ன ஆகலையே சொல்லி மன வருத்தத்தோடு இருக்கலாம். அல்லது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் சந்தோஷமா இல்லையே மன வருத்தத்தோடு இருக்கலாம். எல்லா குடும்பமும் செழிப்பா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, ஆனா என் குடும்பம் நான் வீட்டுக்கு போனாலே பிரச்சனை தான், ஏதாவது ஒரு கஷ்டம் தான் வருதுன்னு சொல்லி மன வருத்தத்தோடு காணப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மன வருத்தம், உன் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணுவார். ஏப்ரல் மாதத்திலிருந்து என்ன காரியங்களை குறித்து மன வருத்தம், தொழிலை குறித்து கூட, ஊழியத்தை குறித்து கூட, மற்ற ஊழியர்களாம் வளருதே, நான் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டும் ஒரு ஆத்மா கூட என்னால் சம்பாதிக்க முடியலையே என்று மன வருத்தத்தோடு காணப்படலாம். தரிசனம் பெற்று மட்டும் அது தரிசாகவே இருக்கிறதே என்று சொல்லி கூட மன வருத்தத்தோடு இருக்கலாம். அந்த வருத்தம் யாவும் மறக்க பண்ணும்படி ஒரு அற்புதத்தை இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில செய்வார். அல்லது அநேக குழந்தை வாக்கியம் இல்லாமல் வருத்தத்தோடு காணப்படலாம். அந்த வருத்தத்தை நீக்கி உன்னை மறக்கும்படி செய்து உன் மலடுகளை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற நாட்கள் தேவன் கொண்டுட்டு வரப்போகிறார். அதுதான் சொல்கிறார், உன் மன வருத்தம் யாவையும் மறக்கும்படி தேவன் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடனை குறித்து வருத்தத்தோடு இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை குறித்து வருத்தத்தோடு இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து வருத்தத்தோடு இருக்கலாம், குடும்பமே எனக்கு ஆகலையே வருத்தத்தோடு இருக்கலாம், அல்லது என் குடும்பம் கட்டப்படாமல் இருக்கிறதே வருத்தத்தோடு இருக்கலாம், அல்லது உன் குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஆலயத்தை குறித்துள்ள சூழ்நிலை, தொழிலை குறித்துள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் குறித்து வருத்தத்தோடு இருக்கலாம். உன் வருத்தத்தை யாவையும் மறக்கும்படி தேவன் இனி வரும் நாட்களில் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால தைரியமாக இருந்து தொடர்ந்து பயணம் செய். அவர் இந்த வாக்கை பிடித்துக் கொண்டு என் வருத்தம் யாவையும் நீங்கும்படி செய்த ஆண்டவரே என்று தேவ சந்நிதியில் காத்திருங்க, நிச்சயம் செய்வார்.